யாருக்காகவும் இல்லாமல் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம உங்களுக்காக மட்டும் அமைதியாக இருந்தது எப்போன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த உலகம் ஒரு பெண்ணை அமைதியாக இருக்க விடுவதில்லை. ஒரு பெண் அமைதியாக இருந்தாலே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அவள் பேசலைன்னா என்ன ஆச்சு, அவள் ரிப்ளை பண்ணலைன்னா ஆட்டிடியூட், அவள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணலைன்னா கேர் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமைதியாக இருக்க கற்றுக்கொண்ட ஒரு பெண் மிக ஆபத்தான சக்தியாக மாறுவாள். ஒரு பெண் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லப்படுறா. வீட்டில் நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், உறவுகளில் நீ தான் சேஞ்ச் ஆகணும், வேலைகளை நீ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், யாரும் சொல்லி கொடுக்கல நீயும் டயர்டாகுவன்னு. அவள் சிரிக்கிறா, ஆனால் உள்ள வலிக்குது. அவள் பேசுகிறா, ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனால் புரிதல் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக பேசினாலே மனசு உடைய ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவள் சோர்ந்து நிற்கிறா, யாராலும் இல்லை, தன்னாலேயே தான். அவள் கேட்கிறா, நான் எல்லாருக்காக எவ்வளவு செய்கிறேனே, ஆனால் எனக்காக யார் இருக்காங்க? அந்த நாளில் அவள் பெரிய முடிவு எதுவும் எடுத்தில்ல, சின்ன விஷயந்தான். அவள் ரியாக்ட் பண்ணலை. மெசேஜ் வந்தது, ரிப்ளை பண்ணலை. வாதம் வந்தது, அமைதியாக இருந்தா. ப்ரொவகேஷன் வந்தது, ஒரு மூச்சு எடுத்தா. அந்த மூச்சில் ஒரு வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சுது. அமைதி பலவீனம் இல்லை, அமைதி தோல்வி இல்லை. அமைதி என்பது நான் என்னை இழக்க மாட்டேன்னு சொல்கிற முடிவு. முன்னாடி அவள் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா, இப்போ அவள் அமைதியாக இருக்கா. அந்த அமைதி தான் அவளுடைய பவுண்டரி. யார் அதை மதிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது, யார் வெறும் அட்வான்டேஜுக்காக இருந்தாங்கன்னு புரிய ஆரம்பிக்குது. அமைதி ஒரு மிரர் மாதிரி. அவள் செல்ஃப் ஃபோக்கஸ் ஆரம்பமாச்சு. செல்ஃப் ஃபோக்கஸ்னால் செல்ஃபிஷாக இருக்கிறது இல்லை, செல்ஃப் ஃபோக்கஸ்னால் செல்ஃப் அபடன்ட் பண்ணாமல் இருக்கிறது. அவள் இப்போ தன்னை கவனிக்க ஆரம்பிக்கிறா. அவள் உடம்பை, அவள் மனசை, அவள் சோர்வை அவள் கேட்குறா. இது எனக்கு பீஸ் தருதா, இது எனக்கு ரெஸ்பெக்ட் தருதா? இல்லைன்னா அவள் விலகுறா அமைதியாக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அமைதி எப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மாறுதல் ஆரம்பிக்குதுன்னு. இப்போது அதுக்கு அடுத்த கட்டம் அவள் உணர்ச்சிகளை அவள் கையில் எடுத்துக்கொள்ளும் சக்தி. இதுதான் எமோஷ்னல். நம்மள பல பெண்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல, ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. சின்ன வயசுலேருந்து அதுக்கு உடனே பதில் சொல்லு, உன்னை யாரும் மதிக்க விடாதே, உன் ஃபீலிங்ஸை சொல்லிடுன்னு. இதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் ஒவ்வொரு ஃபீலிங்ஸுக்கும் உடனே ஆக்ஷன் தேவையில்லை. உணர்ச்சிகள் அலை மாதிரி வந்துடும் போயிடும். ஆனால் நம்ம அலை வந்த உடனே அதில் குதிச்சிடுறோம். அப்போ தான் சொல்ல வேண்டாத வார்த்தை, பண்ண வேண்டாத விஷயம் உடைஞ்சிரும் உறவு. ரியாக்ட் பண்ணினா அந்த நொடி லைட்டாக ஃபீல் ஆகும், ஆனால் அதுக்கு பின் ஒரு ஹெவி ஃபீலிங் வரும். இப்படி சொல்லியிருக்க வேண்டாமே, அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கலாமேன்னு. ரியாக்ட் நம்ம பவரை அந்த நொடி பிறருக்கு கொடுத்துடும். நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்போது ஃபைட் ஆர் ஃபைட் மோடில் இருக்கும். அதனால தான் நம்ம தெளிவாக யோசிக்க மாட்டோம். அப்போது நம்ம பேசுவது நம்ம உண்மை இல்லை, நம்ம காயம் அப்படின்னு. ஒரு பெண் ஒரு நொடியில் நின்றா, அந்த ஒரு நொடி ஒரு வாழ்க்கையை மாற்றும். ரிப்ளை பண்ண முன்னாடி ஒரு மூச்சு, பேசும் முன்னாடி ஒரு பாஸ். அந்த பாஸில் அவள் தன்னை நினைவுபடுத்திப்பா, இது ஒர்த்தா, நான் யாருக்காக ரியாக்ட் பண்ணுறேன்னு. அந்த பாஸ் பலவீனம் இல்லை, அது உயர்ந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரே வித்தியாசம். ரியாக்ட் ஈக்குவல் காயத்திலிருந்து, ரெஸ்பாண்ட் ஈக்குவல் தெளிவிலிருந்து. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சத்தம் இருக்காது, ஆனால் வலிமை இருக்கும். அவள் சும்மா சொல்கிறா, இந்த கான்வர்சேஷனுக்கு நான் இப்போ ரெடி இல்லை, இது எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அதுவே போதும். பவுண்ட்ரிஸ் வித்தவுட் கில்ட். முன்னாடி பவுண்ட்ரி வச்சா கில்ட் வந்துச்சு, நான் செல்ஃபிஷா, அவங்க ஹர்ட் ஆவாங்களா. இப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டா, என்னை காப்பாற்றுவது என் பொறுப்புன்னு. பவுண்ட்ரி வச்சா எல்லாரும் போயிட மாட்டாங்க, யாரோ சிலர் மட்டும்தான் போவாங்க, அவங்க போக வேண்டியவர்கள் தான். இது வரைக்கும் ஒரு பெண் எப்படி அமைதியை கற்றுக்கிட்டா, உணர்ச்சிகளை ஆள கற்றுக்கிட்டான்னு பார்த்தோம். இப்போது அந்த மாற்றம் உறவுகளில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உண்மை என்னென்னா, ஒரு பெண்ணை அதிகமாக காயப்படுத்துவது வெளி உலகத்தில் இல்லை, அவளுக்கு நெருக்கமான உறவுகள் தான். பல பெண்கள் உறவுகளில் சோர்ந்து போகிறாங்க. அதற்கு காரணம் அவங்க அன்பு இல்லாமலோ பொறுப்பு இல்லாமலோ இல்லை, அவர்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள், அதிகமாக புரிந்து கொள்கிறார்கள், அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதிகமான மன்னிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களையே அந்த ப்ராசஸில் மறந்து விடுறாங்க. ஒரு பெண் உறவை சும்மா ஆரம்பித்தா அது உறவு இல்லை, அது ஒரு பாரம்.
பல பெண்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் இதுக்காக சொன்னேன், என் இன்டென்ஷன் அது இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. உண்மை என்னன்னா, புரிஞ்சிக்க விரும்பாதவருக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது போதாது. க்ளோஷரை பிறரிடம் இருந்து எதிர்பார்க்கும் போது அவங்க கையில் நம்ம மன அமைதியை கொடுத்துட்றோம். சில க்ளோஷர் அமைதியில் தான் கிடைக்கும். சைலன்ஸ் ரிவீல் ட்ரூத். ஒரு பெண் அமைதியாக இருந்தால் அந்த இடம் அசிங்கமாக இருக்கும். அந்த சைலன்ஸை எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு அந்த சைலன்ஸ் தான் காட்டும். நீ பேசாத போது யார் கேட்கிறார்கள், நீ துரத்தாத போது யார் தாங்குகிறார்கள் என்பது வெளிப்படும். சிலர் அவளின் அமைதியை ஈகோவாக எடுத்துப்பாங்க. ஆனால் அது ஈகோ இல்லை, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்ட்ராட்டஜிக் வித்ரால்னா கோஸ்டிங் கிடையாது, கேம் பிளேயிங் கிடையாது. அது உன்னை ட்ரெயின் பண்ணும் இடத்திலிருந்து உன் ஆற்றலை மீட்டெடுக்கும் செயல். சில உறவுகள் சத்தத்தில் தான் உயிர் வாழும். வாதம் இல்லைன்னா அவை நடக்காது. அந்த மாதிரி தான் உறவுகளில் அமைதி ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அமைதியாக விலகும்போது உண்மை வெளியே வரும். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க, யார் எதையும் மாற்ற மாட்டாங்கன்னு. முன்னாடி விடுறது என்றால் தோல்வி மாதிரி தோன்றும். ஆனால் இப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டா எல்லாவற்றையும் பிடிச்சு வைக்க வேண்டியதில்லைன்னு. வெறுப்போட விலகலை, பகையோட விலகலை, அமைதியோட சுயமரியாதையோட விலகிறா. அதுவே உண்மையான குணமடைதல். இது வரைக்கும் ஒரு பெண் என்ன கற்றுக்கொண்டா? அமைதியாக இருக்க, உணர்ச்சிகளை ஆள, உறவுகளில் தெளிவாக இருக்க. இப்போ அவள் ஒரு விஷயத்தை உணர்கிறா. இது எல்லாம் மனசில் மட்டும் நடக்கிறதில்ல, இது உடம்புக்கு கூட தெரியும்னு. ஒரு பெண் தன்னை மறந்த காலத்தில் அவளுடைய உடம்பும் சோர்ந்து போயிருக்கும். தோள்கள் குனிந்து இருக்கும், மூச்சு மேல் மேல் இருக்கும், குரல் நடுங்கும். அவள் என்ன பேசினாலும் அவளின் உடம்பு சொல்வது நான் பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் அவள் உள்ள அமைதி வந்ததும் உடம்பு மாற ஆரம்பிக்கும். அவள் நின்று பேசுவா, மெதுவாக மூச்செடுப்பா. அவளின் ப்ரெசன்ஸ் காணாமல் இருக்காது. உடம்பு தான் முதல்ல உண்மை பேசும். ஒரு அறைக்குள்ள ஒரு பெண் நடந்து வரும்போது அவள் பேசுவதற்கு முன்னாடியே அவளை உணர முடியும். அவள் சத்தமாக இருக்க மாட்டா, ஆனால் அவளை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா அவள் உள்ள ஓட்டம் இல்லை, அவள் உள்ள யுத்தம் இல்லை. உள்ள அமைதி இருந்தால் வெளியே மரியாதை வரும். உறவுகள் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம உள்ள என்ன இருக்கோ அதே தான் வெளியில் திரும்ப வரும். முன்னாடி அவள் குழப்பத்தோடு இருந்தால் அவளுக்கு குழப்பமான மனிதர்கள் தான் வந்தாங்க. அவள் தன்னை குறைவாக நினைச்சா அவளை குறைவாக நடத்தினாங்க. ஆனால் இப்போ அவள் தெளிவாக இருக்கா. அவளுடைய எல்லை அவளுக்கு தெரியும். அவள் அமைதி நிறைந்தவள். அந்த எனர்ஜிக்கு பொருந்தாதவர்கள் தானாக விலகிடுவாங்க. இது மாயை இல்லை, இது ரீசனஸ். ஒரு பெண் தனிமையை பயப்பட மாட்டா. அவள் தன்னோட நட்பு வைத்து கொண்டால் தனியாக இருக்கிறா, ஆனால் காலியாக இல்லை. அந்த தனிமையில் அவள் தன்னை கேட்பா, உண்மையிலே எனக்கு என்ன வேணும்னு, எது எனக்கு அமைதி தருதுன்னு. இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. தனிமை தண்டனை இல்லை, அது தன்னை சந்திக்கும் இடம். ஒரு பெண் சத்தமில்லாமல் வலிமையாக இருக்க முடியும். அவள் வாதம் செய்ய மாட்டா, நிரூபிக்க மாட்டா, போராட மாட்டா. ஆனால் அவள் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. அவளின் அமைதி அவளின் கவசம். ஒரு நாள் அவள் உணர்கிறா, நான் இனி என்னை கைவிட மாட்டேன்னு. அவள் இனி எல்லாருக்கும் வசதியாக இருக்க முயற்சிக்க மாட்டா. அவள் உண்மையாக இருப்பா, அவள் அமைதியாக இருப்பா, அவள் தெளிவாக இருப்பா. அவளின் வாழ்க்கை அவளை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அமைதி அவளை மறைக்கவில்லை, அமைதி அவளை உருவாக்கிச்சு. உள்ளே அமைதி இருக்கும் பெண் வெளியில் எதற்கும் அடிமை அல்ல. அவளே சுதந்திரம், அவள் முழுமை, அவள் சக்தி. பெண்ணின் அமைதிக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வரிகளை கேட்டிருக்கீங்களா? 20 வயது வரை அப்பா வீடு, 30 வருடங்கள் கணவன் வீடு, மூப்பு வரை மகன் வீடு, கல்லறை மட்டுமே ஒரு பெண்ணிற்கு சொந்தமாகும். இந்த வரிகள் கவிதை இல்லை, பல பெண்களோட வாழ்க்கையின் சுருக்கம். இன்று நான் சொல்கிற கதை ஒரு பெண்ணின் கதை மட்டுமல்ல. உங்கள் அம்மா கதையாக இருக்கலாம், உங்கள் அக்காவோட கதையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கதையாக கூட இருக்கலாம். இந்த கதையில் வரும் பெண்ணின் பெயர் மீனா. ஒரு சாதாரண கிராமம். மழை வந்தால் மண் வாசனை வரும் வீடு. அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அப்பா முகத்தில் ஒரே சிரிப்பு, அம்மா கண்களில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். என் பொண்ணுடான்னு அப்பா தழுவுறாரு. மீனா சின்ன வயசில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாள். காலணி இல்லாமல் மண்ணில் ஓடுவா, பட்டாம்பூச்சி பிடிக்க ட்ரை பண்ணுவா. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அவள் வாழ்க்கை ரெடியாகிட்டே இருக்கும். அவள் 10 வயசு இருக்கும்போது சொல்வாங்க, பொண்ணு தானே, கற்றுக்கோ, நாளைக்கு போயிடுவேன்னு. அந்த ஒரு வார்த்தை அவள் மனசில் விதை மாதிரி விழும்.
அப்பா வீடு அவளுக்கு சொந்தம்னு தோணும், ஆனால் அது டெம்பரவரின்னு சொசைட்டி அவளுக்கு நினைவூட்டும். ஒரு நாள் மீனாக்கு 18 வயசாச்சு. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் வசதி இல்லை. அப்பா மனசு உடைந்து சொல்வார், மகளே உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணுறது தான் என் கடமைன்னு. அந்த நாள் மீனா முதல் தடவையாக கனவை மண்ணில் போட்டு புதைக்கிறா. அடுத்து கணவன் வீடு. 20 வயதாகுது மீனாவுக்கு. மஞ்சள் நிற புடவை, மடியில் மல்லிகைப்பூ. மீனா கல்யாண மேடையில் உட்கார்ந்துருக்கா. அவள் கண்ணில் கண்ணீர். அதை கூட எல்லாரும் ஆனந்த கண்ணீர்னு நினைக்கிறாங்க. அவளோட வீட்டில் இருந்து ஒரு பெட்டி, சில புடவைகள், சில நினைவுகள் மட்டும் போகுது. புது வீடு, அங்கே எல்லாம் புதிய முகங்கள். எங்கள் வீட்டு மருமகள்னு சொல்லி வரவேற்கிறாங்க. முதல் சில மாதங்கள் சரி. அதுக்கப்புறம் இது இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், எங்கள் வீட்டு பழக்கம் இது. மெல்ல மெல்ல மீனான்னு பெயர் குறையும், அவள்னு மாறிடும். காலையில் 5 மணிக்கு எழுந்து இரவு 11 மணிக்கு தான் படுப்பா. ஒரு நாள் அவள் கணவன் கிட்ட கேட்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசை. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்வார், இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அந்த இரவு மீனா அமைதியாக அழுவா, யாருக்குமே தெரியாமல். குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க, காலம் ஓடுது. ஒரு மகன், ஒரு மகள். அவளோட உலகமே அவங்கள ஆகிடுறாங்க. அவள் சாப்பிடாம இருந்தாலும் குழந்தைகள் சாப்பிட்டா போதும். அவள் உடம்பு வலிச்சாலும் அவள் கவலைப்பட மாட்டா. நீ சோர்வா, உனக்கு ஓய்வு வேணுமான்னு யாராவது அவள்கிட்ட கேட்டாங்களா? இல்லை. அவள் ஒரு பொறுப்பு, அவள் ஒரு மிஷின், அவள் ஒரு வீட்டு பெண். அடுத்து மகன் வீடு. காலம் போகுது, குழந்தைகள் பெரியவங்க ஆகிறாங்க. மகனுக்கு கல்யாணம் ஆகுது. புது மருமகள் வீட்டுக்கு வரா. இப்போ மீனா அந்த வீட்டில் மருமகள் இல்லை, மாமியார். ஒரு நாள் அவள் கிச்சனில் நின்று சமைக்கிறா. மருமகள் ஃபோனில் பிஸியா. மகன் சொல்கிறான், அம்மா இப்போ எல்லாம் மாடர்ன் வேர்ல்டு. அந்த வார்த்தை அவள் மனசை குத்தும். மீனா அமைதியாக இருக்கா. அவள் வாழ்க்கை முழுக்க அட்ஜஸ்ட் பண்ணியே இருந்ததால் ஒரு நாள் அவள் உடம்பு சரியில்லாமல் போகுது. அவள் படுக்கையிலே படுத்திருப்பா. மகன் பிஸி, மருமகளும் பிஸி. அவள் சீலிங் பார்த்து யோசிப்பா, இந்த வீடு என் வீடா? ஒரு அதிகாலை மீனா உயிர் விடுறா. வீட்டில் அழுகை. அவள் ரொம்ப நல்லவங்க, அவள் இல்லாமல் இந்த வீடு இல்லை. அந்த நாள் தான் எல்லாரும் புரிஞ்சிக்கிறாங்க அவளுடைய மதிப்பு. ஆனால் அது ரொம்ப லேட். கல்லறையில் அவள் பெயர் எழுதப்பட்டிருக்கும், மீனா அன்பு தாய். முதல் முறையாக ஒரு இடம் அவளுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் அவள் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு அவள் உயிரோடு இருக்கும்போது ஒரு சொந்த அடையாளம் கிடைக்கக்கூடாதா? அவள் அப்பா வீடு தற்காலிகம், கணவன் வீடு ரெஸ்பான்சிபிலிட்டி, மகன் வீடு டிபெண்டன்சி. அவளுக்கே அவள் வாழ்க்கை கிடைக்கணும். அவள் பெயரில் ஒரு சேமிப்பு இருக்கணும், ஒரு கனவு நிறைவேறணும், ஒரு மரியாதை இருக்கணும். கல்லறை மட்டும்தான் சொந்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணை இன்றைக்கி கவனிக்கலைன்னா நாளைக்கு அவளோட மதிப்பு ஒரு ஃப்ரேம்டு ஃபோட்டோவில் தான் இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் உங்கள் அம்மாவை ஒரு தடவை கேளுங்க, அம்மா நீ சந்தோஷமாக இருக்கியா? அந்த கேள்வி அவங்க கண்ணீரை மாற்றி சிரிப்பாக மாற்றலாம். இந்த கதை ஒரு பொண்ணோட வாழ்க்கை. 20 வயசில் அவள் சிரிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். 30 வயசில் அவள் தியாகம் பண்ணால் எல்லாருக்கும் பெருமை. 60 வயசில் அவள் அமைதியாக இருந்தால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் 70 வயசில் அவள் இல்லைன்னா அதுக்கப்புறம்தான் எல்லாருக்கும் அவள் தேவை புரியும். இந்த கதை உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது எதையுமே சரி பண்ண வேண்டாம். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தாங்கிய வலி இந்த இரவு ஓய்வெடுக்கட்டும். இப்போது தூங்க போகும் நேரம். தூங்குவதற்கு முன் இந்த அஃபர்மேஷன்ஸை கேளுங்க. ஒவ்வொரு இரவும் இதை கேட்டால் முழு இரவும் இந்த உறுதிமொழிகள் உங்கள் ஆழ் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவை நீங்கள் உண்மையாக விரும்பும் அதிர்வெண்களை உருவாக்கி நீங்கள் பெற தகுதியான அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். இது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் ஆரோக்கியம், உறவுகள், தொழில், பணத்திற்கான உறுதிமொழிகள். ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸுக்கும் இடைவெளி இல்லை. இந்த முறை நீங்கள் சொல்ல வேண்டியது கூட இல்லை. என் குரலை மட்டும் கேளுங்க. கேட்கும்படியே தூங்கி விடுவீங்க. அடுத்த 30 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் இதை கேட்டால் தூங்குவது எவ்வளவு எளிது என்பதை இந்த அஃபர்மேஷன்ஸ் மனதில் பதிந்து போவதையும் நீங்களே உணர்வீங்க. இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. படுக்கையில் படுத்து கொள்ளுங்க, கண்களை மூடுங்க, ஒரு ஆழ்ந்த மூச்சிழுத்து உங்கள் சக்தியை தளர்த்துங்க. என் குரலை மட்டும் கேளுங்க. இந்த அஃபர்மேஷன்ஸை கேட்கும்படியே தூங்குங்க.
ஆரோக்கியத்துக்கான உறுதிமொழிகள். நன்றி பிரபஞ்சமே, நான் இப்போது என் சரியான உடல் எடையையும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் பராமரித்து வருகிறேன் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகிறேன். என் சரியான உடல் எடையை அடைந்து அதை நிலைநிறுத்த எனக்கு உதவியதற்கு நன்றி. நான் தினமும் உடற்பயிற்சி செய்வதை நேசிக்கிறேன். நான் தினமும் ஆரோக்கியமான உணவை மகிழ்ச்சியுடன் உண்கிறேன். என் உடலை ஒரு கோவிலாக மதிக்கிறேன். என் ஆரோக்கியத்தை கவனிப்பதை நான் நேசிக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, நான் இப்போது முழுமையாக குணமடைந்து உள்ளேன். ஒரு இயல்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உற்சாகமாக இருக்கிறேன். என் ஆரோக்கியத்தை கவனிக்க நான் எப்போதும் உந்துதலுடன் இருக்கிறேன். நான் உறவுகளில் கூட மிகப்பெரிய செயல்பாட்டாளன். உறவுகளுக்கான உறுதிமொழிகள். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நேசிக்கிறேன். என்னுடன் எனக்கு ஒரு சிறந்த உறவு உள்ளது. என்னுடன் நேரம் செலவிடுவதை நான் விரும்புகிறேன். நன்றி பிரபஞ்சமே, என் பெற்றோர்களுடனும் என் குடும்ப உறுப்பினர்களுடனும் எனக்கு அற்புதமான உறவுகள் உள்ளன. நான் என் பெற்றோர்களுடனும் குடும்பத்தினருடனும் அடிக்கடி மகிழ்ச்சியுடன் நேரம் செலவிடுகிறேன். என் வாழ்க்கை துணையுடன் எனக்கு மிகச்சிறந்த உறவு உள்ளது. எங்கள் உறவில் அன்பும் மரியாதையும் நெருக்கமும் நிறைந்துள்ளது. நாங்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள். ஒருவருடன் ஒருவர் தரமான நேரத்தை செலவிடுவதை நேசிக்கிறோம். என் குழந்தைகளுடன் எனக்கு அற்புதமான உறவு உள்ளது. அவர்கள் என்னை மதித்து என்னுடன் நேரம் செலவிட விரும்புகிறார்கள். என் வாழ்க்கையில் சிறந்த நண்பர்களை கொடுத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே. நான் நம்பிக்கைக்குரிய மக்களை எளிதாக என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். என் அலுவலக சக ஊழியர்களுடனும் வாடிக்கையாளர்களுடனும் எனக்கு சிறந்த பணிச்சூழல் உறவு உள்ளது. நான் ஒரு சிறந்த கேட்பவர். எனக்கு அற்புதமான மனித உறவு திறன்கள் உள்ளன. என் வாழ்க்கையில் உள்ள அனைவருடனும் நல்ல உறவுகளை பராமரிப்பதை நான் விரும்புகிறேன். நான் அன்பானவன். நான் அன்பானவள். நான் கருணை உள்ளவன். நான் கருணை உள்ளவள். நான் ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்ட மனிதன். அதனால்தான் என்னை போன்ற நல்ல மனிதர்களை எளிதாக என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து இப்போது தளருங்க. இப்போது தொழிலுக்கான அஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கொண்டே இருங்க. நன்றி பிரபஞ்சமே, எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வேலைக்கும் அற்புதமான வியாபாரத்திற்கும் என் வேலையை நான் நேசிக்கிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் 10 மடங்கு மதிப்பை அளிக்கிறேன். என் முடிவுகளுக்காக 100% பொறுப்பை நான் ஏற்கிறேன். நான் ஒரு போராளி. நான் ஒரு பிரச்சனை தீர்ப்பவன். நான் தடுக்க முடியாதவன். சிறந்த தலைமை குணங்களுடன் நான் ஒரு தலைவன். என் சரியான வேலைகளை அடைந்து கொள்ள எனக்கு உதவியதற்கு நன்றி பிரபஞ்சமே. என் பணியில் நான் மிகுந்த திருப்தியுடன் இருக்கிறேன். என் வியாபாரத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த அளவு லாபத்தை மகிழ்ச்சியுடன் எளிதாக அடைந்து கொள்வதற்கு நன்றி. என் வாழ்க்கையில் அற்புதமான தொழில் பாதையை கொடுத்ததற்கு நன்றி. நான் மிகுந்த திறமைசாலி. நான் செய்யும் விஷயத்தில் நான் சிறந்தவள். நான் சிறந்தவன். ஏனெனில் அதை நான் நேசிக்கிறேன். மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சு தளருங்க. பணத்திற்கான உறுதிமொழிகள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பணத்திற்கும், நான் சம்பாதிக்கும் பணத்திற்கும், என் சேமிப்பிற்கும் உண்மையாக நன்றியுடன் இருக்கிறேன். நிதி அளவில் நான் இப்போது முழுமையாக சுதந்திரமானவன். நான் சுதந்திரமானவள். என்னை எப்போதும் கவனித்து கொள்ளப்படுகிறது. பணம் சம்பாதிப்பதையும் மதிப்பு வழங்குவதையும் நான் நேசிக்கிறேன். நான் ஒரு வேல்யூ கிவர். பணம் இயல்பாகவே என் வாழ்க்கையில் வருகிறது. நான் ஒரு சிறந்த பண மேலாளர்.
நான் பெரிய கனவுகள் காண்கிறேன். எனக்கு பல வருமான வழிகள் உள்ளன. நன்றி பிரபஞ்சமே. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் விரும்பும் தொகை, இந்த அளவு பணத்தை மகிழ்ச்சியுடன் எளிதாக நான் சம்பாதிக்கிறேன். இந்த வருமானம் பாசிவ் இன்கமாகவும் எனக்கு வருகிறது என்பதற்கு நன்றி. நான் ஒரு நேர்மையான விற்பனையாளர். என் பொருட்களையும் சேவைகளையும் நான் பொறுமையுடன் விற்பேன். இப்போது ஆழ்ந்த மூச்செடுத்து தளருங்கள். அன்புக்கும் சுயமரியாதைக்குமான உறுதிமொழிகள். என் குரலை மட்டும் கேளுங்க, உடல் முழுவதும் தளரட்டும். நன்றி பிரபஞ்சமே. நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன். என் மதிப்பு என்ன என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். நான் யார் என்பதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. என் எல்லைகள் எனக்கு பாதுகாப்பு, அவை என் சக்தி. நான் என்னை மதிப்பதால் மற்றவர்களும் என்னை மதிக்கிறார்கள். நான் அன்புக்கு தகுதியானவள். நான் அன்புக்கு தகுதியானவள். நான் மரியாதைக்கு தகுதியானவன். நான் மரியாதைக்கு தகுதியானவள். என் வாழ்க்கையில் என்னை காயப்படுத்தும் எதையும் மென்மையாக விட்டு விடுகிறேன். என்னை உயர்த்தும் உறவுகளையே நான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன். என் மனமும் என் இதயமும் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் என்னை தேர்ந்தெடுப்பது சுயநலமல்ல, அது சுயமரியாதை. ஒரு ஆழ்ந்த மூச்சு மெதுவாக விட்டுவிடுங்க. அமைதியான மனதிற்கான அஃபர்மேஷன்ஸ். இப்போது மன அமைதிக்கான உறுதிமொழிகள். என் மனம் இப்போது அமைதியாக இருக்கிறது. என் எண்ணங்கள் மெதுவாக சாந்தமடைகின்றன. என்னை காயப்படுத்திய நினைவுகளை நான் மென்மையாக விடுகிறேன். கடந்த காலம் என்னை கட்டுப்படுத்தவில்லை. எதிர்காலம் என்னை பயமுறுத்தவில்லை. இந்த தருணத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் மூச்சு என்னை அமைதிக்குள் அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு மூச்சுடனும் என் உடல் தளர்கிறது. என் மனம் லகுவாகிறது. என்னை சுற்றி நல்ல சக்தி மட்டுமே உள்ளது. எல்லாம் சரியாகவே நடக்கிறது. எனக்காகவே நடக்கிறது. நான் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறேன். நான் தூங்க அனுமதிக்கிறேன். என் மனம் இப்போது முழுமையாக அமைதியில் உள்ளது. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை உள்ளுக்குள்ளே ரொம்ப களைப்பாக இருக்கீங்களா? யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சுமை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதா? உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் பலசாலி தான். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்ட்ராங்காக நடிக்கிறீங்க. மகிழ்ச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் எங்கேயுமே இல்லை. பணம் வந்தால் மகிழ்ச்சி வரும். யாராவது புரிஞ்சுக்கிட்டால் மகிழ்ச்சி வரும். ஒரு நாள் எல்லாம் சரியாக தானாக வரும். இதெல்லாம் இல்லை. மகிழ்ச்சி வரணும்னா முதல்ல உங்கள் மனசு அமைதியாகணும். இப்போ நான் சொல்கிறத மெதுவாக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்க. மூச்சை ஆழமாக இழுங்க. மெதுவாக வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனசுக்கிட்ட இதை சொல்லுங்கள். இப்போ நீ பாதுகாப்பில் தான் இருக்க. இப்போ உனக்கு எதுவும் நிரூபிக்க தேவையில்லை. இப்போ ஓய்வெடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கே எவ்வளவு கடுமையாக பேசுகிறீங்கன்னு தெரியுமா? நான் போதுமானவள் இல்லை, நான் போதுமானவன் இல்லை, என்னால் முடியலை, எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் உண்மை இல்லை. இது களைப்பான மனசு பேசுகிறது. இப்போது இதை கேளுங்க. நீங்கள் தோற்றவள் இல்லை, நீங்கள் தோற்றவன் இல்லை, நீங்கள் தள்ளி போனவன் இல்லை, நீங்கள் தவறானவளும் இல்லை. நீங்கள் ரொம்ப நாளாக ஓய்வு எடுக்காதவள். உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தாங்கிய வழி நீங்கள் மட்டும்தான் அதை அறிவீங்க. அதுக்காக இன்றைக்கி உங்களுக்கே கொஞ்சம் அன்பு கொடுங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளே நன்றி சொல்லுங்க. நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். என்னால் இதை கேட்க முடியுது. நான் முயற்சி செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது ஒரு பெரிய வெடிப்பு இல்லை. அது மனம் அமைதியாக ஆகிற அந்த சின்ன நொடி தான். இன்றைக்கி எல்லாம் சரியாகணும்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கலாம். அதுவே போதும். நீங்கள் தனியாக இல்லை. இந்த உலகத்தில் பல பேர் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குரல் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது ஒரு காரணத்துக்காக தான்.
மெதுவாக மூச்சை இழுங்க, மெதுவாக விடுங்க. உங்கள் மனசு இப்போ கொஞ்சம் லேசாக இருக்கா? நான் இங்கே இருக்கேன். உங்கள் மனசு அமைதியாகிற வரைக்கும் மகிழ்ச்சியை தேடாதீங்க. முதல்ல உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுங்க. மனம் அமைதியான நாளிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் தவறானவளும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு டயர்டு. உங்களுக்கே கொஞ்சம் அன்பு கொடுங்க. அப்புறம் பாருங்கள், மகிழ்ச்சி தானாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம்தான். உங்கள் மனசு இந்த அமைதிக்கு பயப்படுது. ஏன்னா அமைதி வந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுத்தம், வலி, கண்ணீர் எல்லாம் வெளியே வரும்னு உங்கள் மனசு நினைக்கிது. ஆனால் இன்னைக்கு அது வெளியே வந்தால் தானே நீங்கள் லேசாக முடியும். இப்போ உங்கள் உடம்பு எங்கே டச் பண்ணியிருக்கோ அதை கவனிங்க. தலையணை, நாற்காலி, படுக்கை. உங்கள் உடம்பு சொல்லுது நான் இப்போ ஓய்வு எடுக்கணும்னு. நீங்கள் எப்போதாவது உங்கள் உடம்பு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? பசிக்கும்போது கூட பின்னாடி சாப்பிடலாம், தூங்கணும்னு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்று தள்ளி போட்டிருக்கீங்களா? உங்கள் மனசு அப்படி தான். இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுது. நீங்கள் பலசாலி இல்லைன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு வலிக்கும். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே அதை சொல்லும்போது அது இன்னும் அதிகமாக வலிக்கும். இப்போ ஒரு சின்ன கற்பனை. சின்ன வயசில் இருக்கிற உங்கள் வெர்ஷனை முன்னாடி நிற்க வைங்க. அவளோட முகம் எப்படி இருக்குது? அவள் சிரிக்கிறாளா இல்லை ரொம்ப அமைதியாக இருக்காளா? அவகிட்ட மெதுவாக சொல்லுங்கள், நீ தவறானவள் இல்லை, நீ தோற்றவள் இல்லை, நீ மட்டும் ரொம்ப சீக்கிரம் பெரியவளாக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவளுக்காக இன்னைக்கு நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, அது இட்செல்ஃப் ஒரு விக்டரி தான். உங்கள் வலி யாருக்காவது புரியணும்னு அது ஆசைப்படலை, அது வேலிடேஷன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டது. அது உண்மையான வலி, அது ஓவர் ரியாக்ஷன் இல்லை, அது டிசர்வ் பண்ணாத விஷயம். இதை யாராவது ஒரு தடவையாவது சொல்லியிருந்தா நீங்கள் இவ்வளவு சோர்வாக இருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு மூச்சு இழுங்க. வெளியே விடும்போது உங்கள் கில்ட்டை விடுங்க, உங்கள் செல்ஃப் ப்ளேமை விடுங்க. என்னால் முடியலை அந்த சென்டென்ஸை விடுங்க. எல்லாரும் முன்னாடி போகிற மாதிரி உங்களுக்கு தோணுது, ஆனால் எல்லாரும் அவங்க பாதையில் தானே போகிறாங்க. உங்கள் டைமிங் தவறில்லை, உங்கள் டைமிங் வேறு. இந்த சைலன்ஸை நீங்கள் அலோன் இல்லை. இந்த சைலன்ஸில் உங்கள் மனசு மெதுவாக ஹீல் ஆகுது. நீங்கள் இப்போது எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் அழுதிருந்தாலும் இல்லை அழ முடியாமல் உள்ளுக்குள்ளே நின்னாலும் நீங்கள் பலசாலி தான். பலசாலி என்றது எப்போதும் ஸ்ட்ராங்காக இருப்பதில்லை, தேவையான நேரத்தில் உங்களை பாதுகாக்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, அமைதியாக இருந்தாலே போதும். அதுதான் ரியல் ஹீலிங்க்கு முதல் அடி எடுத்து வைக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை. இந்த குரல் உங்களை தேடி வந்துருச்சுன்னா அது ஒரு காரணத்துக்கு தான்.